வேலூர் மாவட்டம் காட்பாடி பொன்னை அடுத்த நாராயணபுரம் பகுதியை சேர்ந்தவர் குமாரசாமி. இவரது மகள் கலாவதி ஜம்மு காஷ்மீரில் CRPF காவலராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று நாராயணபுரத்தில் வசித்து வந்த குமாரசாமி அன்று அதிகாலை தனது விவசாய நிலத்தில் வேலை செய்வதற்காக சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 25 சவரன் தங்க நகைகள் மற்றும் பணம் திருட்டு போயிருப்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து குமாரசாமி பொன்னை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் CRPF-இல் பணியாற்றி வரும் காவலர் கலாவதி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா விவசாய நிலத்திற்கு சென்றபோது யாரோ வீட்டை உடைத்து எனது திருமணத்திற்காக வைத்திருந்த 22 சவரன் நகைகள், பட்டுப்புடவை மற்றும் 50,000 ரொக்க பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் அப்போது யாரும் இல்லை என கூறிவிட்டார்கள். தாமதமாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்தார்கள். ஆனால் இதுவரை நகையை கண்டுபிடித்து கொடுக்கவில்லை. எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. எனது திருமணத்திற்காக வாங்கி வைத்த நகைகள் போய்விட்டது. எனக்கு யாருமே உதவவில்லை என சீருடையில் அழுதபடி வீடியோ எடுத்து பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து காவல்துறை தரப்பில் விளக்கம் கேட்டபோது அவர்கள் புகார் அளித்த மறுநாளே வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. கைரேகை நிபுணர்களும் ஆய்வு செய்துள்ளார்கள். புகார்தாரர் மற்றும் பெண் காவலர் யார் யார் மீது சந்தேகம் இருக்கிறது என கூறினாரோ அவர்கள் அனைவரிடத்திலும் விசாரணை செய்துள்ளோம். தற்போது வரை 80% அளவுக்கான விசாரணை முடிந்துள்ளது. தொடர்ந்து விசாரித்து வருகிறோம். விரைவில் காணாமல் போன நகை மீட்கப்படும். இந்த சூழலில் அவர் எதற்காக வீடியோ வெளியிட்டார் என்று தெரியவில்லை என கூறினர். வீடியோவில் உள்ள அந்த பெண்ணுக்கும் பொன்னையை சேர்ந்த சத்யா என்ற ராணுவ வீரருடன் திருமணம் நடைபெற்றுள்ளது. ஆனால் 6 மாதத்திலேயே இவர்கள் பிரிந்துள்ளனர். இவர்தான் நகையை எடுத்திருப்பார் என்று பெண் காவலர் கூறியதை தொடர்ந்து அவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே பெண் கதறி எழுத வீடியோவை தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, ஜம்மு காஷ்மீரில் நமது நாட்டின் எல்லைகளில் மரியாதையுடன் பணியாற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு CRPF ஜவான் இந்த ஆண்டு ஜூன் மாதம் காட்பாடி அருகே தனது வீட்டில் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் காவல்துறையின் நடவடிக்கையின்மை குறித்து சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார். சீருடையில் இருக்கும் ஒரு பெண்ணை தோளில் தேசிய கொடியை ஏந்தியபடி ஆன்லைனில் நீதிக்காக கெஞ்ச வைக்கும் அளவுக்கு எந்த வகையான நிர்வாகம் கட்டாயப்படுத்துகிறது? இது வெறும் சட்டமீறல் மட்டுமல்ல, குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரியும் திமுகவின் ஆட்சி மாதிரி நமது தேசத்தின் பாதுகாவலர்கள் உதவிக்காக மன்றாடுகிறார்கள். எழுந்திருங்கள் திரு MK ஸ்டாலின் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.